வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி தாட் ஃபார் த டே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இதோட ஷார்ட் அண்ட் சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி ஹெல்ப் பண்ணுறது நம்ம ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது கடவுளுக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதனால் நமக்கு எப்போல்லாம் சுச்சுவேஷன் வருதோ, சான்ஸ் வருதோ, நம்ம ஹெசிடேட் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச வரை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிப்பன் பக்கோடா டைப் 2. இன்றைக்கி வெறும் பெப்பர், மிளகு மட்டும் வச்சு நம்ம ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். அதே மாதிரி அரிசி மாவு சேர்க்க போகிறது இல்லை, ஃபுல்லாக கடலை மாவும் பொரிக்கடலை மாவு தான். என்னென்ன ப்ரொப்போர்ஷனில் நம்ம சேர்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டான குவான்டிட்டியில் சேர்த்தா தான் இது கரெக்டான வரும். நாங்கள் 4-5 தடவை ட்ரை பண்ணி இந்த ப்ரொப்போர்ஷன் தான் கரெக்டாக நல்ல அவுட்புட் வந்தது, நல்ல டேஸ்ட்டு. இந்த மிளகோட ஃப்ளேவரு, அப்புறம் 2-3 நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம் அரைக்கிறதுக்கு, அதோடய ஃப்ளேவர் எல்லாமே கடைசி அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா, அரிசி மாவும் சேர்த்து வத்தல் பொடி சேர்த்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சோடா உப்பு எதுவுமே போடலை. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மிக்சி ஜாரில் பொரிக்கடலை சேர்த்துடலாம். ஒரு மெஷரிங் பவுல் எடுத்துக்கோங்க. இது ஒரு 100 ml பிடிக்கிற மாதிரி மெஷரிங் பவுல். அதில் ஒரு பவுலுக்கு பொரிக்கடலை எடுத்துருக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் மிளகு, நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி உரைப்புக்கு நம்ம மிளகு மட்டும் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியானா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூட காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெள்ளைப்பூடு, ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு தொலியை உரித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மையாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். ஃபைன் பவுடராக இல்லாமல் பெருபெரு இருந்துச்சுன்னா நம்ம ரிப்பன் பக்கோடா போடும்போது அது உதிரியாக வந்துடும். அதனால் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்த சேம் மெஷரிங் கப்பில் 4 மடங்கு கடலை மாவு, நல்ல பிராண்ட் கடலை மாவு வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 4 கப்பு கடலை மாவு 1:4 ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட எண்ணெய், அந்த மெஷரிங் கப்லேயே 1/4 கிளாஸ் மட்டும் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூனை வச்சு, லைட்டாக சூடு இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா இடமும் இந்த எண்ணெய் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் இந்த மாவில் கரெக்டாக மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு சாஃப்டாக வரும். அதே நேரத்தில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்புக்கு 1 கப் ஃபுல்லாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கரெக்டான அளவாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி பத்தாது, அதனால் 1/4 கிளாஸு நான் தண்ணி கூட கொஞ்சம் சேர்க்குறேன். அதே மெஷரிங் கப்பில் 1/4 கிளாஸ் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோட மாவு பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த பதத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படுது. அதனால் கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப்லேயும் ஒரு 1/4 கப் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவோட பதம் ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு துக்குடா நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கையில் ஒட்டவும் கூடாது. நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால கையில் ஒட்டாது. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த டைமில் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 300 ml எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணிடுவோம். அது ஹீட் ஆகிற டைமில் நம்ம இதை உருண்டை பிடிச்சி குழலில் வச்சு ரெடி பண்ணிடலாம். ரிப்பன் பக்கோடாக்கு இந்த அச்சு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 இது இருக்குது. சிலர் வீட்டில் உள்ளது சென்டரில் மட்டும் ஒன்று இருக்கும். அது இருந்தாலும் ஓகே தான். குழலோட சைடில் எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக அழகாக வந்துடும். ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து எண்ணெய் கரெக்டான ஹீட் இருக்கணும். பாருங்கள், லைட்டாக பபுள்ஸ் வந்த உடனே நம்ம இது புளிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ரிப்பன் பக்கோடா சீவல் கருகிரும். அதனால் கரெக்டான சூடில் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சிட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் விட்டுட்டு கருவேப்பிலை நம்ம சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக
இன்னொரு சைடு நம்ம திருப்பி விடுவோம். திருப்பி விட்டுட்டு அதையும் ஒரு நிமிஷம் கரெக்டாக அப்படியே விட்டுருங்க. விட்டிங்கன்னா இது வந்து கரெக்டான பதம். கரெக்டாக ஒரு நிமிஷம் ஒவ்வொரு சைட்லேயும் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் பெப்பர் சேர்த்துக்கோங்கிறது இதில் பார்த்தாலே க்ளீனாக தெரியும் பெப்பர் போட்டுருக்கோங்கிறது. அதோட வாசம் எல்லாமே அருமையாக இருக்கும். எண்ணெயோட ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கரெக்டான ஹீட்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணணும். ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு சேர்க்கல, கடலை மாவும் பொரிக்கடலை மாவும் தான். அதனால் நல்ல சாஃப்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரிப்பன் பக்கோடா. சிம்பிளான மெத்தடில் நம்ம ரிப்பன் பக்கோடா செஞ்சிட்டோம். பெப்பர் வச்சு நல்ல ஒரு வாசம். அதே மாதிரி நம்ம பெப்பர் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லது கூட. சோடாப்பு சேர்க்கவே இல்லை. காயம், வெள்ளைப்பூடு இதில் சேர்த்தது வந்து நல்ல ஒரு வாசம் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும். உரைப்பு நம்ம சேர்த்த 2 டீஸ்பூன் வந்து அதிகம் கிடையாது, கரெக்டான அளவு தான். அதனால் நீங்கள் இதே யூஸ் பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் மிளகு போட்டிங்கன்னா கரெக்டான உரைப்பு இருக்கும். எண்ணெய் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப சூடாகிடக்கூடாது. கரெக்டான ஒரு மெதுவான சூடில் இருக்கும்போது நம்ம புளிஞ்சாதான் கரெக்டான கிறிஸ்பியான நமக்கு சாஃப்டான ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.